ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் பாயிண்ட். நம்ம பாலிட்டியோட சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம 6th 7th அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9th ஸ்டாண்டர்டோட டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி செகண்ட் லெசனாக 9th ஸ்டாண்டர்டோடைய செகண்ட் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்டிகுலர்லி இந்த செகண்ட் லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலெக்ஷன்றது எப்படி நடக்குது, என்னென்ன வகை இருக்குது, அரசியல் கட்சிகள் பற்றியும், முக்கியமாக அழுத்தக்குழுக்கள் புது டேர்ம். நம்ம ஆல்ரெடி கூட எலெக்ஷன் அண்ட் அரசியல் கட்சிகள் பற்றியுமே ப்ரீவியஸ் புக்ஸ்லேயே பார்த்துருப்போம், லைக் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி இதில் நம்ம புதுசாக பார்க்க போகிறதுனா இந்த அழுத்தக்குழுக்கள் பற்றி புதுசாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்த அதே விஷயங்கள் என்னென்ன திருப்ப ரீகால் பண்ணிக்க போகிறோன்னா, எலெக்ஷனோட மெத்தட் எப்படி இருக்குது, என்ன டைப் ஆஃப் தேர்தல்கள்லாம் இந்தியாவில் இருக்குது, என்ன மாதிரியான எலெக்ஷன் கட்சிகள் இருக்குது, தேசிய கட்சியோ என்ன மாதிரியான செயல்களெல்லாம் செய்யுது, மாநில கட்சிகள் என்ன செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இன்றைக்கி புதுசாக பார்க்க போகிற ஒரு டாபிக் அப்படின்னா அழுத்தக்குழுக்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லையுமே பார்த்துருக்கோம், ஒரு தேர்தல் அப்படின்றது பொதுவாக, அதாவது மக்கள் நமக்குன்னு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பொது வேலை செய்கிறதுக்கான ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுறது தான், தேர்வு பண்ணுற அந்த மெத்தடை தான் தேர்தல். ஒரு பர்டிகுலர் பர்சனை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எடுக்கிறது தான் நம்ம தேர்தல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்தியாவில் என்ன மாதிரியான தேர்தல் முறைகள் ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா, இங்கிலாந்தில் எப்படி ஃபாலோ பண்ணப்பட்டுச்சோ, பிகாஸ் இங்கிலாந்தோடைய நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸை தான் நம்ம அரசியலமைப்புலையும் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இங்கிலாந்தில் என்ன மாதிரியான தேர்தல் முறை ஃபாலோ பண்ணுறாங்க, அங்கே பார்லிமெண்ட்டை இந்த மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, அதே தான் நம்ம இந்தியாவிலையுமே ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் இந்தியான்றது ஒரு முக்கியமான ஒரு டேர்ம், ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, சமத்துவ மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே எல்லாமே இன்வால்வ் ஆகிடும். ஸோ சமத்துவமாக இருக்கிறது, எந்த மதத்தையும் சார்ந்தில்லை, இதில் மக்கள்கிட்ட தான் அதிகாரம் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபைனலி இது ஒரு குடியரசு நாடு, இறையாண்மை கொண்டது, யாரையும் சார்ந்தில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோல் நிறைய நாடுகளில் இந்த மக்களாட்சியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க வேர்ல்டு வைட். அதில் ரொம்ப பெரிய மக்களாட்சி நாடாக நம்ம இந்தியாவை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் வி நோ தட் அரசியலமைப்பு அப்படின்றது நம்ம ஜனவரி 26 1950 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. அவங்க அதை அப்ரூவ் பண்ணது அதுக்கு நவம்பரில் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பட் ஜனவரி 26 1950 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் முன்னாடியே, லாகூர் அந்த நதிக்கரையோட இதுக்காக ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாருன்னா அந்த பர்டிகுலர் டேட்லேருந்து தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். இதை நம்ம 15வது பகுதியில் 324லேருந்து 29 வரை இருக்கிற எல்லா பாட்டிலையுமே தேர்தல் சம்பந்தமான விதிமுறைகளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. சரி, பர்டிகுலர்லி ஒரு நாட்டுள்ள சுதந்திரமான நியாயமான தேர்தல் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் அங்கே வேணும். பிகாஸ் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாகவும் நியாயமான முறையில் நடந்தால் தான் அங்கே கவர்மெண்ட் ரூல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான பர்டிகுலர் பார்ட் அப்படின்னு பார்த்தா 324. அதுபோல் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும், மொத்தமாக 3 மெம்பர்ஸ் இதுக்குள்ளார இருப்பாங்க. அண்ட் இவங்க என்ன வேலைலாம் செய்கிறாங்க அப்படின்னா, பாராளுமன்றத்தில் அந்த தேர்தல் சம்மந்தமான வாக்காளர் பட்டியலை தயார் செய்கிறது, அண்ட் தொகுதியை வரையறை செய்கிறது, இந்த மாதிரி அண்டர் கான்ஸ்டியூஷனுக்குள்ளார இருக்கிற மற்ற சில டேர்ம்ஸையும் மற்ற விவகாரங்களையும் சட்டம் இயற்றுறதெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் தான் முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. அண்ட் தமிழ்நாட்டில் முன்னாடி ரொம்ப ஏன்ஷியன்ட் பீரியட்லேயே சோழர் காலகட்டத்தில் குடவோலை முறை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் லெசன்லேயே கூட பார்த்துருப்போம். அந்த குடவோலை முறை அப்படின்றது ஒரு ஓலைச்சுவடியில் நேம் எழுதி வச்சிடுவாங்க. அதில் யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு அதுலேருந்து ஒரு நேம் எடுக்க சொல்லுவாங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து அண்ட் தென் அது உள்ளார அந்த ஓலைச்சுவடியில் ரைட் பண்ணுறதுக்குமே சில டேர்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்தந்த கேட்டகரியில் இருந்தால் தான் அவங்க பண்ண முடியும். அண்ட் மாநில சட்டசபைக்கு எப்படி மொத்தமாக பார்த்தோமோ அந்த மாதிரி மாநில சட்டசபைக்கான வாக்காளர் பட்டியல், தொகுதி வரையறை செய்தல், மாநில சட்டசபை சட்டங்களை ஏற்றுதல், அந்த மாதிரி எப்படி பாராளுமன்றத்துக்கு செய்கிறாங்களோ அந்த மாதிரி மாநிலத்துக்கான சட்டசபை இந்த இதுகளை தயார் செய்கிறதுமே தேர்தல் ஆணையம் பார்த்துக்குது. அண்ட் தேர்தல் நடைமுறை அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப்பாக சொல்லுவோம். நேஷ்னல் லெவலில் ஒன்றும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறோம்ல. ஸோ அந்த தேசிய அளவில் அரசாங்கத்தோட தலைவர் யாருன்னா பிரதமர், பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ அவங்க நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்கும். கீழவை மக்களவை, மேலவை ராஜ்யசபா மாநிலங்களவை. அந்த மக்களவை உறுப்பினர்கள் மூலமாக தான் அவங்களில்
எல்லாரையும் ஒரு பர்சனை ஒபே பண்ணி அவங்க தான் எங்களுக்கு தலைவராக வேணும் அப்படின்னு யார் அதிகபட்ச கட்சிகளோட ஆதரவு யாருக்கு இருக்கோ அந்த பர்சன் வந்து தலைவராவாங்க. இதுவுமே வந்து மக்களாட்சி பிரதிநிதித்துவன்றதுனால இந்த மாதிரியான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுபோல் இந்தியாவில் ஜனவரி 25 தான் வாக்காளர் தினமாக வந்து சொல்கிறோம். அண்ட் ஒரு நோட்டா அப்படின்ற டேர்ம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். பிகாஸ் இப்போ தான் எலெக்ஷன் போச்சு. ஸோ நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பார்ட்டி மூலமாக ஒரு அரசியல் கட்சி மூலமாக ஒரு நபர் போட்டிடுறாங்க. நமக்கு வந்து எந்தெந்த கட்சி நிறைய கட்சிகள் இருக்காங்க, எந்த கட்சியோட நபருமே நம்ம அவங்களுக்கு ஓட் பண்ணணும் லைக் பண்ணலை அப்படின்னா நம்ம இந்த நோட்டாவில் ஓட் பண்ணலாம். இந்த இதை வந்து எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1961 சட்ட விதி 49 மூலமாக தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக விவிபேட் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் வாக்குப்பதிவு மிஷின் மூலமாக அவங்க யாரை வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம் அண்ட் சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தனியாக ஒரு பிளாக்கில் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ விவிபேட் அப்படின்றது ஓட்டர்ஸ் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். அதாவது நம்ம அவங்களுக்கு தான் போட்டிருக்கோமா அப்படின்றது ஜஸ்ட் ரீசெக் பண்ணுறதுக்காக ஷோகேஸ் ஆகும். அதுதான் விவிபேட் அப்படின்ற மிஷினில் காட்டும். இப்போ ரீசெண்டாக ஓட் பண்ணவங்க அதை பார்த்துருக்கலாம். அண்ட் 2014 அப்போ நடந்த எலெக்ஷன்லேயே நோட்டா அப்படின்ற டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுபோல் இந்தியாவில் நம்ம வந்து 14th கண்ட்ரியாக தான் இந்த நோட்டா அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நோட்டான்ற ஒரு பர்டிகுலர் டேர்ம் இல்லை. எனக்கு நம்ம யாராவது ஒருத்தவங்களை கண்டிப்பாக ஓட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு. 2014 தான் இதை கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் அண்ட் தென் அதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா ஒரு கிராஸ் மார்க் போட்ட மாதிரி காட்டும். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கு கிராஸ் மார்க் போட்ட மாதிரி இருக்கும். இந்தியாவில் என்ன மாதிரியான தேர்தல் வகைகள் இருக்குது நமக்கு தெரியும். 2 டைப் ஆஃப் எலெக்ஷன்ஸ் தான் இங்கே நடக்குது. ஒன்று வந்து நேரடி தேர்தல், என்ன ஒன்று மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நேரடி தேர்தல்னாலும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நேரடி தேர்தல்ன்றது நம்ம டேரெக்டாக நம்மளுடைய பிரதிநிதிகளை நம்மளே தேர்ந்தெடுக்கிறோம். அண்ட் இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோன்னா 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். பிகாஸ் 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருந்தால் தான் நம்ம வந்து ஓட் போயிட்டு போடுறதுக்கு எலிஜிபிள். ஸோ 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கவங்க டேரெக்டாக போய்ட்டு அவங்க ஓட் பண்ண முடியும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆனவங்க ஓட் பண்ணுறாங்க, மக்களவை தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது மொத்த பார்லிமெண்ட்டுக்கு எம்பிஸை செலக்ட் பண்ணுற லோக்சபாவோட தேர்தல் அப்போ போய் ஓட் பண்ணுறோம். அதுபோல் இப்போ ரீசெண்டாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏக்களை செலக்ட் பண்ணுறதுக்கும் போய்ட்டு ஓட் பண்ணுறோம். அது இல்லாமல் இன்னொரு எலெக்ஷனுக்கும் ஓட் பண்ணுறோம். இந்த உள்ளாட்சி அமைப்புகளான இப்போ வார்டு மெம்பர் கவுன்சிலர், ஸோ இந்த மாதிரியான எலெக்ஷன்ஸ்க்கும் போய் ஓட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து நேரடி மக்களாட்சிக்கு சொல்கிறோம். அதுவே வந்து இதில் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதில் பாசிட்டிவ்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஓட்டர்ஸ் டைரெக்டாக அவங்களோட பிரதிநிதிகளை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்குன்னு அவங்க செய்வாங்களா மாட்டாங்களா, அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றத பார்த்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் மக்களாட்சி வந்து இதில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் வந்து கொடுக்குது. அண்ட் செகண்ட் கவர்மெண்ட்டோடைய ஃபாலோஅப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியுது. அவங்க வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண முடியுது. செலக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. பிகாஸ் நல்ல கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணால் தான் அது மக்களுக்கு வந்து அது பலனடைய முடியும். ஸோ அப்போ மக்களுக்கே தெரியும் நல்ல கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு அங்கே பெனிஃபிட்ஸ்க்கு போய் சேரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் மக்கள் வந்து தீவிரமாக அவங்க நல்ல கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு அங்கே அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவங்களே வந்து அந்த மக்களாட்சி அரசாங்கத்தில் நல்லாவே ஆர்வமாக ஈடுபடுவாங்க. இதை குறைன்னு பார்த்தா இதில் வந்து நிறைய கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் சில நாலேஜ் இல்லாத இல்லை கல்வியறிவு இல்லாதவங்களுக்குலாம் வந்து அவங்க என்ன வேணாலும் சொல்லி பரப்புரை செய்யலாம். அல்ல அது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்றது எதையுமே வந்து அனலைஸ் பண்ணி ஓட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த சாதி மதம் இல்லை இந்த மாதிரியான சில ஃபேக்டர்ஸ் வச்சு அந்த அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஏன்னா இது சுதந்திரமாக இருக்கணும், நியாயமாக நடத்தணும் அப்படின்றதுலாம் தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஸோ இந்த எல்லா ஃபேக்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி நல்ல கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறது இல்லை அந்த பிரச்சாரம் செய்கிறது வந்து கொஞ்சம் பணின்னு பார்க்கும்போது வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. அண்ட் சில அரசியல் கட்சியோட வேட்பாளர்கள் சில பார்ட்டிஸில் வைக்கிறவங்க வேட்பாளர்னு எடுத்துகிறவங்க இல்லை வாக்காளர்கள் வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக பணமோ பொருளோ இல்லை அவங்களுடைய ஸ்பெஷல்ஸை வச்சு அவங்க மக்களை வந்து ஈர்க்க செய்யலாம். அவங்களோட செல்வாக்கை வந்து அந்த இடத்துல பயன்படுத்த செய்யலாம்.
அண்ட் தேர்தல் பரப்புரை போயிட்டு அங்கே பார்ட்டிஸ் வந்து அவங்கள பற்றி இல்லை அவங்க வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்றதெல்லாம் பேசும்போது சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நேரடி தேர்தலில். இதுவே மறைமுக தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வாக்களிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ குடியரசுத் தலைவரை வந்து தேர்தல் பண்ணுறோம். அது வந்து மக்கள் நேரடியாக போயிட்டு குடியரசுத் தலைவரை செலக்ட் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி இதில் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா செலவு கம்மி தான். பிகாஸ் எல்லா மக்களையும் வர வச்சு எல்லா இடத்துலையும் போல் போட்டு எல்லா இடத்துலேருந்தும் அவங்க ஓட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அந்த மெம்பர்ஸ் மூலமாகவே பர்டிகுலர் மெம்பர்ஸ் வச்சு செலக்ட் பண்ணிக்க முடியுது. அப்போ அங்கே செலவு கம்மியாக இருக்குது. இந்த மறைமுக தேர்தல் மூலம் பெரிய நாடுகளுக்கு வந்து ஆப்டாக பொருந்துகிற மாதிரி இருக்குது, நல்லாவே பொருந்துது. அண்ட் இதில் குறைகள்னு பார்த்தோம் அப்படின்னா வாக்காளர்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாரும் டேரெக்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கிடையாது. அவங்க ஒரு பிரதிநிதியை செலக்ட் பண்ணுறாங்க, அந்த பிரதிநிதி தான் வந்து ஓட் பண்ணுறாங்க. அப்போ டேரெக்ட் கான்ட்ரிபியூஷன் அவங்க டேரெக்டாக பண்ணலை. அதனால நிறைய ஊழல் நடக்கிறதுக்கோ இல்லை கையூட்டு குதிரை பரம்னா இப்போ இப்போ வந்து ஒரு ஃபுல் ஓட் அவங்களுக்கு இல்லை, வேறு பார்ட்டியிலேருந்து ஒருத்தவங்களை வந்து இவங்க கிளைம் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அதெல்லாம் வந்து அங்கே தெரியாமல் போகுது. அதுபோல் மக்களோட உண்மையான விருப்பம் என்ன அப்படின்றது தெரியாமல் போயிடுது. ஏன்னா அந்த பிரதிநிதிகள் தானே செலக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சி அப்படின்றது ஒரு மக்களாட்சி அரசாங்கத்தில் முக்கியமான ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணுறது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். இவங்க தான் வந்து மக்களுக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜாகவே அவங்க தான் வந்து அங்கே பாலமாக. பிகாஸ் இங்கே என்ன நடக்குது அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கும் இல்லை கவர்மெண்ட்டு நடக்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முக்கிய காரணமே அரசியல் கட்சிகள் தான். இவங்க தான் அரசாங்கத்தில் ஒரு முக்கிய ஆதிக்கமாக இருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கணும், அவங்களோட கொள்கை என்ன, இதெல்லாம் இருக்கும். அதுபோல் ஒரு பார்ட்டியில் முக்கியமாக ஒரு தலைவர் இருப்பார், தொண்டர்கள் இருப்பாங்க, அண்ட் தென் அங்கே வேலை செய்கிற உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே இதில் இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஒரு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாக்காளர் குழுமம் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. அதில் யாரெல்லாம் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் 2 அவையில் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான். அதுபோல் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலர் தேர்ந்தெடுக்கவங்க மட்டும் வந்து இருப்பாங்க. பட் இதில் முக்கியமாக 2 அவையிலுமே நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வந்து இந்த தேர்தலில் ஓட் பண்ணுறதுக்கு கலந்துக்க மாட்டாங்க. பிகாஸ் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்றவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்க வந்து இப்போ ஒரு 12 மெம்பர்ஸ் வந்து அவங்க கல்வியிலையோ இல்லை இசையிலையோ இதில் வந்து ஃபெமிலியராக இருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்களே தாண்டி அவங்க நேரடியாக மக்களுக்கு விருப்பப்பட்டு வந்தவங்க கிடையாது. அதனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்த நியமனம் பண்ண உறுப்பினர்கள் அவங்க வந்து வாக்காளர்களாக செயல்பட மாட்டாங்க. அண்ட் இந்த கட்சி முறைகளில் என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்குது, நம்ம ஆல்ரெடியேவும் இதை பார்த்தோம். ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறைன்னு பார்த்துருக்கோம். ஒரு கட்சி முறை அப்படின்றது ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். அதுக்கு எதிர்கட்சியெலாம் அனுமதியே கிடையாது. அந்த கட்சி தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டிவாக அங்கே கண்ட்ரோல் இருக்கும். ஸோ சீனா, கியூபா இந்த மாதிரி இடங்கள்லாம். இரு கட்சியில் 2 கட்சி இருக்கும், அதுவே மாறி மாறி இருக்கும். எதிர்கட்சியாகவும் இதுவும் அமெரிக்க ஐக்கிய நாடு, இங்கிலாந்துலாம். இந்தியாவிலலாம் பார்த்தோன்னா பல கட்சி முறை இருக்குது. இங்கே 2க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து செயல்படுது. ஸோ இந்தியா மட்டும் இல்லாமல் இலங்கை, ஃப்ரான்ஸ், இத்தாலி இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேயும் இந்த பல கட்சி ஆட்சி முறை தான் செயலில் இருக்குது. அண்ட் இதில் என்னென்ன வகைகள் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் 2 இருக்குது. அண்ட் இதுக்கும் சில கிரிட்டீரியாஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் தேசிய கட்சியாகவும் இருக்க முடியும், மாநில கட்சியாகவும் இருக்க முடியும். ஸோ அரசியல் கட்சிகளை 2ஆக ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்று தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள். 2லேயுமே ஆளுங்கட்சியும் இருக்கும், எதிர்கட்சியும் இருக்கும். இப்போ தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்சி வந்து அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்லேயாவது அவங்க வந்து ஒரு தகுதி அதுக்குன்னு இருக்க சில கிரிட்டீரியாஸ் இருக்கும். எவ்வளோ % ஆஃப் வாக்கை வாங்கியிருக்கணும், அதுபோல் சில தொகுதிகளில் அவங்க சில % ஆஃப் தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்கணும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது ஒரு தேசிய கட்சியாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பண்ணணும்னா தேர்தல் எலெக்ஷன் கமிஷனில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு, நியாயமான அமைப்பு, எல்லாரையும் சமமாக தான் பார்க்கும் அப்படின்னு சொன்னாலும் தேசிய கட்சிக்குன்னு சில சிறப்பு சலுகைகள்லாம் இருக்குது. அதாவது அந்த கட்சிக்குன்னு அங்கீகாரம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி சின்னங்கள் கிடைக்குது. அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்களுக்கு தான் அவங்களுக்குன்னு அவங்க சின்னத்தை அவங்களே உபயோகிச்சுக்க முடியும்னு இருக்குது. நம்ம டெபாசிட்டே இழந்துட்டோம், அந்த வாக்கோ இல்லை சில தொகுதிகள் அந்த ஃபிக்ஸ்ட் ஆஃப் கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த சிறப்பு சலுகைலாம் நமக்கு கிடைக்காது. அதுபோல் 2017 நிலவரப்படி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 7 கட்சிகள் இருக்குது.
அடுத்தது அப்படியே மாநில கட்சிகள் பார்க்கலான்னா 7 தேசிய கட்சியை தவிர ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே மாநில கட்சிகள் இருக்கும். நாட்டோட ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கட்சிகள் எல்லாம் வந்து மாநில கட்சிகளாக சொல்கிறோம். மாநில கட்சிகள்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பிராந்திய கட்சிகள் அப்படின்னும் சொல்லலாம். ரெண்டும் சேம் தான். அண்ட் இவங்க வந்து மக்களவை தேர்தல்லையோ இல்லை மாநில அந்த சட்டசபை தேர்தல்லையோ வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வின் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு வந்து வாங்கியிருக்கணும். அவங்க வின்னே பண்ணலன்னா கூட சம் பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு வந்து அவங்க பெற்றிருக்கணும். 6% சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அவங்க வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த கட்சியை இது ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கிறாங்க. அவங்க வின் பண்ணுறாங்க பண்ணலை, பட் வந்து அந்த 6% ஆஃப் ஓட்டு கலெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு அவங்க மேலேயும் ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட் இருக்குது அப்படின்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்கள ஒரு மாநில கட்சியாக வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை மாநில கட்சியாக இருந்தாலும். அப்படி ஒரு தேசிய கட்சியாக வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்க சில ஃபாலோஅப் கண்டிஷன்ஸை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ நம்ம சொன்னது தான் என்ன கண்டிஷன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரியே அவங்க வந்து மக்களவை தேர்தல்லையோ இல்லை மாநில சட்டசபை தேர்தல்லையோ லோக்சபாலேயோ இல்லை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையோ அட்லீஸ்ட் ஆஃப் 4 ஸ்டேட்ஸ்லேயாவது மொத்தமாக பதிவான வாக்குலேருந்து 6% அவங்க வாக்கு பெற்றிருக்கணும். வின் பண்ணணும்னு இல்லை, அட்லீஸ்ட் ஆஃப் அவங்க வந்து ஓட்ஸை வாங்கியிருந்தாலே போதும். அடுத்தது லோக்சபாவில் 2% இடங்களில் அவங்க வெற்றி பெற்றிருக்கணும். இதில் ஏதாவது அவங்க ஓட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வெற்றி பெற்றிருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதுமானது தான். அது இல்லாமல் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படணும். அட்லீஸ்ட்டாக 4 ஸ்டேட்லேயாவது மாநில கட்சிகள் அப்படின்ற அங்கீகாரம் இருக்கணும். ஸோ ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக மாறணும் அப்படின்னா 4 ஸ்டேட்ஸில் அவங்களுடைய அதிகாரம் வந்து இருக்கணும். அந்த கட்சியோட நேம் வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும். அண்ட் இந்த அரசியல் கட்சிகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேர்தலில் போட்டியிடுது. அதுக்குன்னு ஒரு பார்ட்டி அண்ட் தென் ஒரு கேண்டிடேட்டை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு போட்டியில் நடக்கிறாங்க. அண்ட் வேட்பாளர்களுக்கு இடையே தான் நல்ல ஒரு காம்படிஷனே நடக்குது. அந்தந்த பார்ட்டிஸ்க்கு இடையில தான் அவங்க காம்படிஷன்ஸே நடக்க வருது. அதுபோல் ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு சட்டங்களில் ஏற்றுறதில்ல இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாடாளுமன்றத்துலேயோ இல்லை சட்டமன்றத்துலேயோ ஒரு சட்டம் இயற்ற போகிறாங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் எங்கே தான் வருது அப்படின்னு பார்த்தோன்னா நாடாளுமன்றத்துலையோ இல்லை சட்டமன்றத்துலையோ. நாடாளுமன்றம் ரிலேட்டபிளான சட்டம் அப்படின்னா அங்கே பேச போகிறாங்க. சேம் அதுவே வந்து லெஜிஸ்லேட்டிவாக இருந்துச்சுன்னா அங்கே பேச போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஷன் அங்கே தான் பேசுகிறாங்க. அண்ட் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் வந்து ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குறாங்க. பிகாஸ் ஒரு கவர்மெண்ட் வருது அப்படின்னா ஒரு பார்ட்டி வராங்கன்னா அவங்க பேஸ்டான அமைச்சர்கள் உருவாக்குறது, இந்த மாதிரி அவங்க தான் ஒரு கவர்மெண்ட்டே வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் செகண்டாக ஹையஸ்ட்டு கிடைக்கிற பார்ட்டி வந்து ஆப்போசிஷனாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ வந்து எதிர்கட்சியுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் ஆளுங்கட்சி என்னெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுடைய தவறு செஞ்சாலோ இல்லை விமர்சனம் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து எதிர்கட்சி தான் செய்கிறாங்க. அண்ட் மக்களோட கருத்து, மக்கள் என்ன செய்கிறாங்க மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்றதே இந்த கட்சிகள் மூலமாக தான் இருக்குது. அண்ட் இந்த அரசியல் கட்சிகள் தான் மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படுறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு மக்களாட்சி கவர்மெண்ட்டில் எதிர்கட்சி வந்து கண்டிப்பாக நல்ல கட்சியாக இருக்கணும். இப்போ இருக்கட்சி ஆட்சி முறை நாடாக இருந்தாலும் சரி, பல கட்சி ஆட்சி முறை நாடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு எதிர்கட்சி இருக்குது. பெரும்பான்மை அவங்களும் வந்து கண்டிப்பாக மக்களோட ஆதரவை எந்த கட்சி வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுதோ அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்களும் வாங்குகிறாங்க. ஸோ கொஞ்சம் வேரியேஷன்ஸில் தான் அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு கேபினெட் அமைச்சர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை ஒரு இம்பார்ட்டண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட்டோடைய கொள்கைகளை எதிர்க்கிறாங்க. அவங்க வந்து மிஸ்டேக்கான தப்பாக என்ன கொள்கைகள் இருக்கோ அதுக்கு எல்லாமே அவங்க வந்து ஆப்போசிஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி இருந்தால் தான் அங்கே கவர்மெண்ட்டுமே வந்து ஒரு கொஷின் கேட்க ஒருத்தவங்க இருந்தால் தான் அவங்களோட இதுலேயுமே எல்லாம் சரியாக செய்கிறாங்களா அப்படின்ற செக்கிங் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பொது பணத்தை ஆய்வு செய்கிறது, இல்லை மத்திய கண்காணிப்பு ஆணையத்துறை தலைவர் உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த எதிர்கட்சி தான் பண்ணுறாங்க. அதுபோல் நியாயமாக கோரிக்கை வைக்கிறதோ இல்லை மக்களோட விருப்பத்தை கொண்டு போய் சேர்க்கறதையோ இல்லை தவறான கொள்கைகள் இருக்குது அப்படின்னா அதை ஆப்போசிஷன் வைக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த எதிர்கட்சியோட ரோலாக தான் இருக்குது.
அண்ட் நம்ம அட் தி எண்ட் ஆஃப் தி டாபிக் அழுத்த குழுக்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி லெசன்ஸ்லையுமே பார்த்துருப்போம். பட் இது வந்து ஒரு நியூ டாபிக். அழுத்தக்குழு அப்படின்றது எங்கே ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் கன்சிடரேஷன், ஒரு ஜென்ரல் நலனுக்காக, பொது நலனுக்காக இருக்கிறது தான். இது வந்து கவர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டியானா கேட்டால் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கிடையாது. பட் வந்து ஒரு அரசுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நம்மளோட தேவைகள் என்ன அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு குழுக்கள் மாதிரி தான். கொள்கைகள் சொல்கிறதோ அதுபோல் அரசுக்கு இது வேணும், இந்த இது வந்து நீடியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான நெருக்கடி தரது எல்லாமே வந்து இந்த அழுத்த குழுக்கள் தான் வந்து பண்ணுறாங்க. நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த அழுத்த குழுக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவிலையுமே அழுத்த குழுக்கள் இருக்காங்க. நிறைய எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே கம்பேரிட்டிவ் டு அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இங்கேயுமே கூட இருக்காங்க. பட் அங்கே இருக்க மாதிரி ஒரு டெவலப்டான அழுத்த குழுக்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் வந்து அந்த மாதிரியான டெவலப்டான அழுத்த குழுக்கள் இல்லை. பட் தெர் ஆர் நிறைய அழுத்த குழுக்கள் வந்து இங்கே இருக்காங்க. இதெல்லாம் எப்படி அழுத்த குழுக்கள்னால் என்ன மாதிரியான அழுத்த குழுக்கள் இருப்பாங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் அழுத்த குழுக்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது வணிக சம்மந்தமாக வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு குழு, தொழிற்சங்கங்கள்னு விவசாய குழுக்கள்னும், தொழில்முறை குழுக்கள், இல்லை மாணவர்கள் அமைப்பு, மத அமைப்பு, பழங்குடி அமைப்பு, மொழி குழுக்கள், கோட்பாடு அடிப்படையில் சில குழுக்கள், அதுபோல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான சில குழுக்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்ட்டுக்கும் தனியாக ஏன்னா அவங்கவுங்களுக்கு தானே என்ன தேவை அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ அதுக்கான ஒரு குழுக்கெல்லாம் அமைச்சு மொத்தமாக கன்சிடரேஷனாக ஒரு இதை வந்து கொண்டுட்டு போகிறது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்திய வணிக மற்றும் தொழிற்சங்க சம்மேளனத்தின் கூட்டமைப்பு, இந்த மாதிரி அகில இந்திய தொழிற்சங்கம், மாணவர் பேரவை, இந்த தமிழ்ச்சங்கம், நர்மதா பச்சுவான் தோழன், இந்த மாதிரி குழுக்கள்லாம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நம்ம சொன்னாலும் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து புக் வச்சு ஒன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சு ஒன்ஸ் ரிவ்யூ பார்த்துக்கோங்க. அண்ட் இந்தியாவில் இந்த அழுத்த குழுக்கள் வந்து என்ன தான் பண்ணுறாங்க? அழுத்த குழுக்கள் நிறைய இருக்குது. அழுத்த குழுக்கள் கொஷின் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் ஆகுது. கண்டிப்பாக அதை அவங்க செய்யணுன்ற கண்டிஷன் அங்கே இருக்குது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட நலன் வேணும், அதுதான் நல்ல குழுக்கள் அப்படின்னே சொல்கிறோம். நமக்கு என்ன தேவை அப்படின்றத வச்சு இதை செஞ்சு தரணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு கேட்குறது. இது வந்து இவங்க அரசியல் கட்சி கூட போய் சேர்றதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் இவங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கே வந்து ஒரு செல்வாக்கு செலுத்துகிற அளவுக்கு இவங்க கிட்ட வந்து அந்த டேலண்ட் வந்து இருக்குது. பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க, அரசியலில் பங்கேற்கிறாங்க, கொள்கைகளை உருவாக்குறாங்க, கொள்கைகளுக்கு அவங்க சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. எப்படி அரசியலில் அவங்க பங்கேற்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கவர்மெண்ட்டோட இன்னொரு ஃபேஸ் மாதிரி தான் இந்த அழுத்த குழுக்களை நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இவங்க மூலமாக நிறைய மனு போகுது, பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் இவங்க நடத்துகிறாங்க. இதெல்லாம் நடத்துறதுக்கு நமக்கு பெர்மிஷன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு பேரணி நடத்துகிறாங்க, இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக மக்கள் பண்ணுறாங்க? மக்களோட ஆதரவை திரட்டி தானே அவங்க கேட்கவே செய்கிறாங்க. அப்போ வந்து அங்கே என்ன ஃபேக்ட் இருக்குது, என்ன அவங்களுக்கு தேவை, என்ன நம்ம செஞ்சு தரணும் அப்படின்றது வந்து எல்லாரையுமே ஒரு இம்பேக்ட். இப்போ நம்ம சாதாரணமாக கேட்டுட்டு இருக்கும்போது அந்த விஷயம் போய் சேரலை அப்படின்னா ஒரு பேரணியோ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ணி கேட்கும்போது கண்டிப்பாக அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக போய்ட்டு கவர்மெண்ட்டுக்கு சேர முடியுது. ஸோ அதுதான் வந்து இந்த அழுத்த குழுக்களுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இவங்க வந்து ஒரு அரசியல் பார்ட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை. அரசியல் பார்ட்டி அப்படின்றவங்க அவங்க அரசியலில் அவங்க ஒரு இடத்துல இருக்கணும், அவங்க மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற அவங்களுடைய ப்ராசஸ் வேறு. பட் அழுத்த குழுக்கள் அந்த பர்டிகுலர் குழு சார்ந்து இவங்க செய்கிறாங்க. இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். கல்வின்னு பார்க்கும்போது அழுத்த குழுக்கள் நிறைய ஆராய்ச்சிகளை செய்கிறாங்க. இணையதளத்தை பராமரிக்கிறது, ஆன்லைன் ரிலேட்டபிளோ, அண்ட் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ன மாதிரி இருக்கணும், இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கான ஆதரவை கொடுக்குறாங்க. அண்ட் கொள்கைகள் உருவாக்குறது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அழுத்த குழுக்கள் தான் வந்து ஒரு கொள்கைகள் இந்த மாதிரி வேணும், இல்லை எங்கே என்ன மாதிரி நடக்குது, இந்த மாதிரியான செயல்முறைகள்லாம் இவங்க வந்து டைரெக்டாகவே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் அரசுக்கு வந்து ரொம்ப இவங்க இந்த கொள்கை உருவாக்குற மாதிரியான செயல்முறைகள்லாம் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டிசிபேஷன்ஸை கொடுக்குறாங்க. அண்ட் சில சஜஷன்ஸையுமே கொடுக்குறாங்க. பிகாஸ் இவங்க தான் வந்து நேரடியாக வந்து மக்கள் கூட தொடர்பில் இருக்கிறதுனால எங்கே என்ன கொள்கைகளை செயல்படுத்தலாம் அப்படின்றதுக்கான சஜஷன்ஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கே இந்த அழுத்த குழுக்கள் வந்து செய்கிறாங்க. அண்ட் மக்கள் குழுவும் அவங்களோட பங்கேற்பு. மக்கள் குழு அப்படின்றது ஒரு சமூக ரீதியாக
சில நேரங்கள் சமூக ரீதியாக மக்களை வந்து திரட்டுறது தான் மக்கள் குழு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரம் நிலநடுக்கமோ சுனாமி இதை எதிர்பார்க்காம சில பேரிடர் வந்து நடக்கும். அப்போ வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு பணிகள் எல்லாருமே வாலண்டியர்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி மக்களை உடனே வந்து திரட்டுறது எப்படி? வேற ஒரு இடத்துட்ட நடந்திருக்கலாம். பட் நல்லா இருக்க இன்னொரு இடத்துலேருந்து மக்கள்களை திரட்டி அங்கே போயிட்டு அதுக்கான பணிகளை செய்கிறதுக்கு மக்கள் குழுவை வந்து திரட்டுறது. ஸோ இதுதான் மக்கள் பங்கேற்பு. மக்களே ஒரு இடர்னு வரும்போது மக்களே மக்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது, அந்த குழுவை அமைச்சு பாதுகாப்பை வந்து உருவாக்குறது தான் வந்து இந்த மக்கள் பங்கேற்பு அப்படின்னு சொல்கிறோம். இது நிறைய வழிகளில் நிறைய விதங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்போ இல்லை சுகாதாரத்துக்காகவோ உடல் ஆரோக்கியத்துக்காகவோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இந்த மக்கள் பங்கேற்பு அப்படின்ற ஃபேக்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இருக்கிறதுலே மக்களாட்சி அரசாங்கம் தான் வந்து ஒரு பெஸ்ட் அரசாங்கம் அப்படின்றது எல்லா கண்ட்ரீஸ்லையுமே பெரும்பாலும் நிறைய மக்களால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் வந்து ஜாயின் ஆகி தான் இங்கே இருக்குது அப்படின்னாலுமே ஒற்றுமையாக தான் இங்கே வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு போக முடியும். இதுதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மென்ஸ் கீழே கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ திரும்ப ரிப்பீட்டிவாக அதே தான்ன்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் மென்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோன்னா இங்கிலாந்து இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கிறதுக்கான பார்ட் பார்த்தோன்னா 324. எந்த பகுதியில் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா 15th. அதுபோல் அரசியல் தேசிய கட்சியாகவோ இல்லை மாநில கட்சியாகவோ அங்கீகாரம் செய்கிறது யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் அங்கீகாரம் பண்ணுறாங்க. அண்ட் இந்திய அரசியலமைப்போ வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்படுது. அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் முக்கியமாக இருக்குது. இதனால் ஒரு கண்ட்ரியில் வந்து ஃப்ரீடமாக இருக்க முடியுது. ஸோ ரெண்டுமே ட்ரூ. நோட்டா அப்படின்றது இன்ட்ரடியூஸ் ஆனது 2014. அடுத்தது அழுத்த குழுக்கள் அப்படின்றது எங்கே கொண்டு வந்தாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. அண்ட் இந்தியாவில் அதிகமான அழுத்த குழுக்கள் வந்து காணப்படுது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்ப மாதிரி இங்கே வந்து வளர்ச்சி அடைந்ததில்லை. ஸோ ரெண்டுமே சரி தான். ஸோ ஏவும் சரி தான், பின்றது அதுக்கான சரியான ஆன்சரும் கூட. ஸோ எஸ். ஸோ நம்ம மல்டி சாய்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். கீழே இருக்க கொஷின்ஸை நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எலெக்ஷன் கமிஷனில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 2 உறுப்பினர்கள், ஒரு தலைவர் இருப்பாங்க. தேசிய வாக்காளர் தினம் January 25. இந்தியாவில் பல கட்சி ஆட்சி முறை, 7 தேசிய கட்சிகள் இருக்குது. அண்ட் ஃபைனல் கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா 1 sec. ஸோ நர்மதா பச்சோ ஆந்தோலன் அப்படின்றது ஒரு அழுத்த குழு. ஸோ தேசிய கட்சிகள்லாம் பொறுத்துக்களில் 7 இருக்குது. ஒரு கட்சி ஆட்சி முறை சீனா, இரு கட்சி ஆட்சி முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அழுத்த குழுக்கள் அப்படின்றது வணிக குழுக்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ ஃபார் மோர் TNPSC related videos. Thank you.